ஓம் கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு எழுந்த கர்மயோகம் நல்லதா உயர்வானதா, ஞான யோகம் உயர்வானதா அப்படிங்கிற சந்தேகத்தை தீர்க்கிற அதற்கான விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கார். 3வது அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம். அர்ஜுனனுக்கு அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் அர்ஜுனனுடைய கேள்வியைத்தான் நம்ம பார்க்கிறோம். ரெண்டுமே நீங்க எனக்கு சொல்லியிருக்கீங்க, உங்க அபிப்பிராயத்தின்படி ஞான யோகம் என்பது சிறந்தது அப்படின்னா என்னை எதற்காக கோரமான கர்மத்தில் ஈடுபடுத்துகிறீர்கள்? எனக்கு உங்களுடைய வார்த்தைகள் குழப்பம் விளைவிப்பதாக இருக்கிறது. ஆகையினால் நீங்கள் எனக்கு எது நன்மை தருமோ அதை பற்றி கூறுங்கள் அப்படின்னு ஒரு சிஷ்ய பாவனையில குருவிடம் அவன் கேட்கிறான் அப்படிங்கிறத முதல்ல பார்த்தோம். இப்ப பகவான் என்ன சொன்னார் அப்படின்னா, 2 வாழ்க்கை முறை நான் கொடுத்திருக்கேன்பா, இப்ப புதுசா கொடுக்கல. எப்பவோ முன்னாடியே புரா புரோக்தா அப்படின்னு சொல்லணும். முன்னாடியே நான் 2 வாழ்க்கை முறையை ஏற்படுத்தி இருக்கிறேன் அப்படின்னு. இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னன்னா, வாழ்க்கை முறை என்பது வேறு, இந்த கர்மயோகம் ஞான யோகம் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய விஷயங்கள், அதுல எதை நான் கடைபிடிக்கணும் அப்படின்னு கேட்டாக்க 2மே தான் வேணும். ஒரு சாதகனுக்கு கர்மயோகத்தை செய்து சித்தத்தை சுத்தம் செய்து கொண்டு தூய்மையான அந்த மனத்தில் குருவினுடைய உபதேசங்களானது நன்கு பெறப்பட்டு அதில் நிலைத்து இருப்பதற்கு தூய மனம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷனா இருக்கிற காரணத்தினால கர்ம யோகம் அப்படிங்கிற அந்த அந்த விஷயம் இருக்கே, அந்த ஒரு வாழ்க்கை முறையில அவன் செய்யக்கூடிய அந்த செயல்கள் யாதொரு பலனிலும் அவன் கவனம் கொள்ளாமல் தன்னுடைய கடமைகளை விருப்பு வெறுப்பில்லாமல் செய்து கொண்டு உள்ள தூய்மையோடு ஞானத்தை பெற்று முக்தியில் அவன் திளைத்து இருப்பது அப்படிங்கிறது இந்த கர்ம யோக வாழ்க்கை முறைக்கான ஒரு விஷயமாக சொல்லியிருக்கு. ஞான யோக வாழ்க்கை முறை அப்படிங்கிற போது அவனுக்கு ஞானத்தை பெறுவதற்காகவோ அல்லது ஞானத்தினாலோ சந்நியாசம் பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக உலக பற்றுகளிலிருந்து அவன் வெளிப்புறமாகவும் விடுபட்டு, அதான் நம்ம முக்கியமா பார்க்கணும். கர்ம யோகத்தை பொறுத்தின வரைக்கும் வெளியில பார்க்கும் பொழுது அவர் உண்மையிலேயே ஒரு நிரக்தரா இருக்காரா, அவருக்கு எந்த ஒரு பற்றும் இல்லாமல் இருக்கிறதா அப்படிங்கிறது வெளியில பார்த்தா தெரியவே தெரியாது. உள்ளுக்குள்ள ஆந்திர சந்நியாசம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளதான் தெரியும். அவர் எவ்வளவு ஒவ்வொரு பொருளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளதான் தெரியும். ஏன்னா கிரகஸ்தராக இருந்து கூட ஒருவன் முக்தனாக இருக்கலாம் அப்படிங்கறத நம்ம படிச்சோம். இந்த சந்நியாச வாழ்க்கை முறை அப்படிங்கிற போது வாழ்க்கை முறையே சந்நியாசியாகத்தான் இருக்கும். வெளிப்புறமாக பாக்கியத்தில் அவன் அந்த ஒரு அதற்கேற்ற உடையோடும் அதற்கேற்ற ஒரு ஆசிரமத்திற்கேற்ற சில விஷயங்களோடும் ஒரு சில சன்னியாசிகள் தண்டம் ஏந்தி இருப்பார்கள், ஒரு சில சன்னியாசிகள் வேற ஒண்ணும் வச்சுக்க மாட்டாங்க. அது மாதிரி ஏதோ ஒரு வகையில் அவர்களுடைய சந்நியாசமானது வெளிப்புறத்தில் காட்டப்படும் அப்படிங்கிறது சந்நியாச வாழ்க்கை முறை. ஆனால் முக்திக்கு இது 2த்துல என்ன இது விஷயம் இருக்கு அப்படின்னா, முக்திக்கு 2த்துலயுமே காமனா ஞானத்தை அடைந்துதான் ஆக வேண்டும். குருவை அடைந்து ஞானத்தை பெற்றுத்தான் ஆக வேண்டும். அப்போ அவன் தான் கர்மம் செய்து நிஷ்காம கர்மம் செய்து சித்தசுத்தி அடைந்து குருவை அடைந்து ஞானத்தை பெறலாம். அல்லது நிஷ்காம கர்மம் செய்து சித்தசுத்தி அடைந்து குருவை அடைந்து ஞானத்தை பெற்று சந்நியாசம் பெற்று முக்தியில் இருக்கலாம். ஒண்ணுமே அவன் கிரகஸ்தாசிரமத்துக்கே வராம நிஷ்காம கர்மம் என்று கிரகஸ்தாசிரமத்தில் எதுவும் செய்யாமல் டைரக்டா சந்நியாச ஆசிரமத்தை ஏற்று அங்கு குரு சேவை என்ற நிஷ்காம கர்மத்தையும் செய்து அதன் மூலமாக அவன் சித்த சுத்தியை பெற்று குருவிடம் உபதேசம் பெற்று முக்தியை அடையலாம். இப்படி பல வகையான காம்பினேஷன்ஸ் எல்லாம் நாம இந்த 3 ஸ்லோகங்கள் பார்க்கும் பொழுது பார்த்துட்டோம். அப்புறம் கிருஷ்ணர் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த 2 வாழ்க்கை முறையை நன்றாக விளக்கிவிட்டு அதற்கு அடுத்தது என்ன சொன்னார்? நீ ஒரு கர்மாவை விடணும்னா என்னப்பா பண்ணணும்? முதல்ல ஆரம்பிச்சிருக்கணும். யூ ஹேவ் நாட் அட் ஆல் ஸ்டார்டட். எது ஒண்ணு ஆரம்பிக்கவே இல்லையோ அதை எப்படி நான் விட முடியும்? நான் இன்னைக்கு தான் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்குறேன் என்னோட ஆபீஸ்ல. நான் இன்னைக்கே இது ரிட்டையர்மெண்ட் எனக்கு வேணும்னு சொல்லி கொடுக்க முடியுமா? முடியாது. நான் இந்த வேலையை பண்ணினாதானே ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது இருக்கு.
ஐ கேன் ரிசைன். அப்ப கூட ஏதோ ஒரு வேலை பண்ணினாதானே ரெசிக்னேஷன்ங்கிறதே வரும். இந்த கையில அப்பாயின்ட்மெண்ட் லெட்டர், இந்த கையில ரெசிக்னேஷன் லெட்டர்னா என்ன இருக்கு? ஸ்டேட்டஸ் என்ன? ஒண்ணுமே இல்ல. நில் தானே. வெறும் லௌகீகமான எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏதோ ஒண்ண விடணும்னா அதுக்கு ஆரம்பிச்சிருக்கணும். கர்மணாம் அனாரம்பாத் நைஷ்கர்மியம் அஸ்னுதே. எப்படி வரும்? நைஷ்கர்மியம்ங்கிறது எப்படி வரும் உனக்கு? ஆரம்பிக்காத கர்மாவை எப்படி அப்பா விடுவ? அது மாதிரி கர்மாவை ஆரம்பிக்கலைன்னா நீ விட முடியாது. நீ விட்டதுனால மட்டும் உனக்கு முக்தி கிடைக்க போறதில்ல. சரி, நீ கர்மாவே பண்ண மாட்டேன், நான் வந்து எந்த கர்மாவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைச்ச சந்நியாசனாதேவ சித்திம் சமதி கச்சதி. வெறும் சந்நியாசத்தினால் உனக்கு முக்தி என்பது கிடையாது அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஒரு காரணம் சொல்றார். என்ன சொன்னார்? நஹி கஷ்டித் க்ஷணமப்பி ஜாது திஷ்டத்ய கர்ம கிருத். ஒரு க்ஷணம் கூட ஒருத்தனால சும்மாவே இருக்க முடியாது. ஏனென்றால் அவன் தன் வசப்படாமலேயே பிரகிருதியினால் ஏற்பட்ட குணங்களின் வசப்பட்டல்லவோ அவன் காரியங்களில் ஈடுபடுகிறான். சத்வ ரஜஸ் தமோ குணங்களின் காரணமாக அவன் ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு விதமாக அவன் இருப்பதும் ஒரு மனிதனே. ஒவ்வொரு மனிதர்கள் அவரவர்களுடைய குணங்களின் காரணமாக அவரவர்களுடைய செயல்பாடுகள் இருப்பதும். சில பேர் ரொம்ப எராட்டிக்கா பேசுறாங்க. எப்பவுமே நல்ல விஷயமா பேசிக்கொண்டிருக்கும் போது கூட நல்ல வார்த்தைகளே வரமாட்டேங்கிறது. அப்ப அது எதனாலன்னா இந்த குணத்தினுடைய ஆதிக்கம் அப்படி இருக்கு. தமோ குண ஆதிக்கம், அறியாமை ஜாஸ்தியா இருக்கும் பொழுது ஏதேதோ பேசுறது. நமக்கு என்ன தோன்றதோ அதெல்லாம் பேசுறது. ரொம்ப நேரம் தூங்கிக் கொண்டிருக்கிறது, வெரி லேசியா இருக்கிறது, எந்த காரியத்திலையும் ஈடுபடாம இருக்கிறது. இதெல்லாம் வந்து தமோகுண ஆதிக்கத்தினால ஏற்படுறது. ரொம்ப பரபரன்னு எப்ப பார்த்தாலும் கைய கால ஆட்டிட்டு ஒரு இடத்துல ஹைப்பர் ஆக்டிவா இருக்காங்கல்ல. சின்ன குழந்தைகள்லாம் இப்ப நிறைய ப்ராப்ளமே என்னன்னா ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரனை ஹேண்டில் பண்றது. இப்ப ரஜஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதே மாதிரி சத்வ குணத்துல இருக்கிறவர்கள் மிகவும் அமைதியாக, சாந்தமாக, எந்நேரமும் ஏதாவது ஒன்றை படித்துக் கொண்டோ, இல்லை ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை கேட்டுக்கொண்டோ, ஒன்று கல்வி இல்லைன்னா கேள்வி. இது 2க்குள்ளேயே அவங்களோட இது இருக்கும். எப்ப பார்த்தாலும் அவங்களோட ஆசை என்னது இப்படியே தான் இருக்கும். அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த குணத்தை கொண்டவர். அது மாதிரி இதெல்லாம் பிரகிருதி ஜெயிர் குணைஹி அப்படின்னு. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கதை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல நான் சொல்லியிருப்பேனான்னு தெரியல. ஒரு சும்மா இருக்கிற சாமியாருக்கு 2 பட்ட சாதம் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு கோவில்ல வந்து அந்த கோவில்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு 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 சம்பளத்தை தாண்டி ஒரு ஒரு சாப்பாடு பொட்டணம் ஒண்ணு குடுக்கறது அப்படிங்கிறது ஒரு முடிவா இருந்தது. கோவிலுக்கு ஒரு புதுசா ஒரு ஆபீசர் வந்தாரு. அவர் செலவெல்லாம் குறைக்கலான்னு பார்த்தாரு. இந்த மாதிரி சாப்பாடு பொட்டலம் யாரெல்லாம் வாங்குறா அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டா, ஒருத்தர் அந்த கோவில்ல இருக்கிற கிளார்க் வந்து லிஸ்ட் எல்லாம் கொடுக்குறாரு. அந்த லிஸ்ட்ல எல்லார் பேரும் எழுதிட்டு கடைசியில சும்மா இருக்கிற சாமியார் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாரு. அப்புறம் அவர் கேட்டாரா, என்ன சும்மா இருக்கிற சாமியாருக்கு எதுக்கே சாதம் அப்படின்னு கேட்டார். அப்புறம் அவர்கிட்டயே போய், நீங்க சும்மா தானே இருக்கீங்க, ஒரு காரியமும் பண்ண மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு எதுக்கு சாப்பாடு, நீங்க ஏன் வாங்கி சாப்பிடுறீங்க அப்படின்னு அந்த சாமியாரை பார்த்து இவர் கேட்டிருக்காரு. மத்தவங்க எல்லாம் நாங்க கேட்க மாட்டோம், எங்களுக்கு பக்தி அவர்கிட்ட, அதனால நாங்க கேட்க மாட்டோம், உங்களுக்கு வேணா நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் அந்த சாமியார் என்ன சொன்னாருன்னா, சரி இதுதான் ரொம்ப கஷ்டம், சும்மா இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம், அதனால நான் சாப்பாடு வாங்குறதுல தப்பு கிடையாது, நீ நினைச்சுட்டு இருக்க இன்ஆக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸின்னு. நோ, இட் இஸ் நாட் லைக் தட். இன்ஆக்ஷன் தான் கஷ்டம், ஐடிலா இருக்கிறது தான் கஷ்டம் அப்படின்னு. வெளியில சீமிங்லி ஐடில் இது. அப்ப என்னன்னா அவன் சொன்னானா, அதெல்லாம் கிடையாது, நீங்க சும்மா பொய் சொல்றீங்க, நான்லாம் உங்களை மாதிரி நானும் உட்காந்துட்டு நல்லா சாப்பிட தெரியும் எனக்கும் அப்படின்னு. சரி வா, நீ என் பக்கத்துல வந்து உட்காந்துக்கோ. அந்த ஆளால 2 மணி நேரத்துக்கு மேல தாங்க முடியுது. சும்மா கைய கால அசைக்கிறான். அவர் கை அசைக்கும் போதெல்லாம் உட்கார் பேசாமன்னு சொல்றாரு. யாராவது வராங்க, பதில் சொல்ல போறார், பேசாம இரு, நீ சும்மா தானே இருக்கணும் அப்படின்னு அவனை வந்து பிடிச்சு இழுத்து கொண்டே இருக்கிறார். அப்புறம் அந்த ஆளுக்கு வந்து 2 மணி நேரத்துக்கு மேல முடியல. எழுந்துட்டு அந்த கிளார்க்க கூப்பிட்டு, இனிமே இவருக்கு 2 சாதம் கொடுப்பா, 1 சாதம் வேண்டாம், இதுதான் ரொம்ப கஷ்டமான வேலை இருக்கிறதுலயே. நிஜமாவே வெறும் சும்மாவே இருக்கிறது அப்படிங்கிறது, எந்த கை கால் எதுவும் அசைக்க கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, அப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கணும். இட்ஸ் நாட் தட் ஈஸி இல்லையா? அதனாலதான் சொல்றார் கிருஷ்ணர், பிரகிருதி ஜெயிர் குணைஹி. சாமியார் எப்படி இருந்தார் அப்படிங்கறத நமக்கு இப்ப அடுத்த 2 ஸ்லோகத்துல தெரிஞ்சிருக்கு. இந்த கதையில எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வரும். எனக்கு வந்து அப்பனா அந்த சாமியார் மட்டும் எப்படி சும்மா இருந்தாரு அப்படின்னு. அதுக்குதான் அடுத்த 2 இதுல நமக்கு அதுக்கான ஆன்சர் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஆக்ஷன் பண்றது, ஆக்ஷன் பண்ணாம இருக்கிறது, இது 2ம் எந்த ஆங்கிள்லன்னு அழகா சொல்ல போறார் கிருஷ்ணர் நமக்கு. உல்லாசம். கர்மேந்திரியாணி சம்யம்ய ய ஆஸ்தே மனசா ஸ்மரன்
இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாசாரச உச்யதே. யஹ எவன் ஒருவன் கர்மேந்திரியாணி, கர்மேந்திரியாணினா புலன்களை, ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள்னு ரெண்டு விதமான சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இந்த கர்மேந்திரியங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஞானேந்திரியங்களை மெய் வாய் கண் மூக்கு செவின்னு சொல்லுவோம். கர்மேந்திரியங்கள்ல வாக் பாணி பாதம் பாயு உபஸ்தம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு என்ன தமிழ்லன்னா, வாக்குன்னா என்ன, வாயால பேசக்கூடிய பேசும் கருவி இல்லையா வாக்கு. அப்புறம் பாணி கையால் எடுக்கக்கூடிய கருவி, கால் நடக்கக்கூடிய கருவி. அப்புறம் எருவாய் கருவாய் அப்படின்னு சொல்றோம். எருவாய் அப்படின்னா மலமூத்திர விசர்ஜனங்கள் செய்யறதுக்காக இருக்கக்கூடிய கருவி. கருவாய்னா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். இதுதான் கர்மேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லப்படும். இந்த கர்மேந்திரியாணி, இந்த புலன்களை சம்யம்ய, சம்யம்யனா நன்றாக கட்டுப்படுத்தி, சம்யமி பார்த்தோமா இல்லையா, யாருக்கு பேர் வச்சார் சம்யமி அப்படிங்கிறத, சித்தப்பிரஜனுக்கு ஒரு பேர் பார்க்க சம்யமி அப்படின்னு. இங்க சம்யம்யன அர்த்தம், நன்றாக கட்டுப்படுத்தியும் இந்திரியார்த்தான் மனசாஸ்மரன், இந்த புலன் இன்ப பொருட்களை மனசுனால சிந்தித்து கொண்டிருக்கிறான் இல்லையா, சக அவன் விமூடாத்மா மூடன், மயக்கத்தில் இருக்கக்கூடிய மூடன், மித்யாச்சாரக, மித்யாச்சாரகன பொய் ஒழுக்கம் உடையவன், உச்சியதே எனப்படுவான். வெளியில இருக்கக்கூடிய இந்த கர்மேந்திரியங்களை எல்லாம் நன்றாக அடக்கி கொண்டு இருந்து மனதால் விஷயங்களை நினைத்து கொண்டிருக்கக்கூடியவன் இருக்கிறானே, அனுபவித்துக் கொண்டிருக்கிறானே, அவன் பொய்யொழுக்கம் கொண்டவன் என்று சொல்லப்படுகிறான் அப்படின்னு சொல்லியிருக்க. இத வெளியில இருக்கக்கூடிய இந்த கை கால் இதெல்லாம் நல்லா இப்படி கட்டி வச்சுட்டு, நான் கண்ணெல்லாம் கூட நல்லா மூடிக்கிறேன், எதையுமே நான் பார்க்கல, எதுவுமே என்ன அஃபெக்ட் பண்ணாது, நான் அப்படியே ஒரு இடமா இருந்துக்கிறேன் அப்படின்னு ஒரு ஓரமா ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஞானத்தை பெற்று அப்படி உட்கார்ந்திருந்தால் யாருக்குமே பிரச்சனை கிடையாது, அவருக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஞானத்தை பெறாமல் அவர் அந்த மனப்பக்குவம் இல்லாமல் அப்படி உட்கார்ந்திருக்க முடியுமா, அதுதான் இப்ப கேள்வி. வள்ளுவர் சொல்றார், 2 குறள்ல சொல்றார், பற்றற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் எற்றெற்றென்று ஏதம் பலவும் தரும். நான் பற்றே இல்லப்பா, எனக்கு பற்று சுத்தமா கிடையாது, நான் எதை வேணாலும் எப்ப வேணாலும் விட்டுருவேன், அதை விட்டுருவேன் இதை விட்டுருவேன், வாய் நல்லா சவடால் அடிச்சுட்டு ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது இதை கூட அப்படின்னா, அது எப்படி, எனக்கு இது யாரோ ஒருத்தர் ரொம்ப முக்கியமானவர் கொடுத்ததுன்னு வாங்கி இப்படியே நெஞ்சோடு அணைச்சு வைத்துக் கொண்டிருக்கான்னு வச்சுக்கோங்க. அது பேர் படிற்றொழுக்கம் அப்படிங்கிற வள்ளுவர். படிற்றொழுக்கம்னா என்ன, பொய்யான ஒழுக்கம். படிருன்னா பொய், அது அதுதான் மித்யாச்சாரக அப்படின்னு. இதே இந்த 2 குறள் நான் சொல்ல போற 2 குறளுக்கும் இந்த ஸ்லோகம் ரொம்பவே ஒத்துப்போய். இந்த மித்யாச்சாரன் அப்படிங்கிற அவன் படிற்றொழுக்கம். சரி, அவனுக்கு என்ன ஆகும், நம்ம பண்ணா என்ன? இப்ப நிறைய பேர் பாக்குறோமே, நான் முற்றும் துறந்த ஞானி அப்படின்னு டிக்ளரேஷன், நான் ஞானின்னு யாரு டிக்ளேர் பண்றாளோ அப்பவே அவன் பரம அக்ஞானின்னு அர்த்தம். ஞானிங்கிறத டிக்ளேர் பண்றதுக்கு ஒரு அகங்காரம் வேணுமா வேண்டாமா? சுத்தமா அகங்காரமே இல்லாத இருக்கக்கூடியவனைத்தான் ஞானம் பெற்றவன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. நாம யாரையும், அதனாலதான் நான் அன்னைக்கு சொன்னேன், ஞானியை யாராலையும் டிஃபைன் பண்ண முடியாது. குழந்தை மாதிரி குதிக்கலாம், பிச்சைக்காரனா இருக்கலாம், வியாபாரம் பண்ணி கொண்டு இருக்கலாம், ஒரு நாட்டையே ஆளலாம். ஜனகர், பகீரதன் இது போன்ற ஞானிகள் எல்லாம் நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார்கள். ஒன்னும் பாதிக்கல, நாட்டின் விவகாரங்கள் எதுவுமே பாதிக்கல அவங்களுக்கு. அப்படியும் இருக்கலாம், ஒண்ணுமே இல்லாம பராரியா பிக்காரியா ஃபக்கீரா சுத்திட்டு இருக்கலாம், ரோடா எப்படி வேணா இருக்கலாம். உள்ளுக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய மலர்ச்சி என்பதை எப்படி வெளியில் தெரிந்து கொள்ள முடியும்? அது ரொம்ப கஷ்டம். அதனால இங்க பற்றற்றேம் அப்படின்னா, அவன் அப்படி வெளியில ஒரு போஸ்டரை கொடுத்துட்டு உள்ளுக்குள்ள அவ்வளவு மூட்டை அழுக்கு வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா, எல்லாவற்றிலும் பற்றை அவன் வளர்த்து கொண்டிருக்கிறான்னு சொன்னா, எற்றெற்றென்று ஏதம் பலவும் தரும். எங்கன்னு காத்து கொண்டிருக்குமா துன்பங்கள் அவனுக்கு வருவது. எல்லா இடத்துலயும் அவனுக்கு கெட்ட பேர் தான் வரும். எல்லாராலையும் அவன் நகைக்கப்படுவான். எல்லோரும் எள்ளப்படும் பார்த்தோம் இல்லையா, பயனில சொல்லாமல். அந்த மாதிரி எல்லோரும் எள்ளுவார்கள் அவனை. இன்னொரு குறள் சொல்றார் வள்ளுவர், என்னது, வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம். இங்கேயும் பாருங்க, படிற்றொழுக்கம்னா பொய் ஒழுக்கம். வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் 5ம் அகத்தே நகும்.
அவன் வஞ்சம் வச்சிருக்கான் மனசுல. அதாவது பொய்யான மனதை வைத்துக் கொண்டிருக்கிறான். வெளியில எல்லாரும் இவர் ரொம்ப நல்லவரு, இவர் ரொம்ப தபஸ்வி அப்படின்னு நினைத்து கொண்டு அவருக்கு எல்லாம் சிசுரூஷ செய்யும் பொழுது, இவர் உள்ளுக்குள் கெட்ட எண்ணங்களோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த துறவியானவன் அப்படி இருக்கிறான்னு சொன்னா, அவனுக்குள் இந்த பஞ்சபூதங்கள் இல்லாத ஒரு இடம் என்பது இல்லை இல்லையா? வெளியில எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறது. அதுவே தான் என்னுள்ளும் நிறைந்திருக்கிறது. என்னுள்ள இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்கள் இருக்கே, அது என்ன பண்ணும்? அகத்தே நகும். இது எனக்குள்ள இவ்வளவு இவ்வளவு ஓட்டை இருக்கு, அழுக்கு இருக்குன்னு பார்த்து நகும். நகும்னா என்ன? சிரிக்கும் அது. அசிங்கம் இவன் பண்றது என்ன? பஞ்சபூதங்கள் சிரிக்கும்னா என்ன அர்த்தம்? இந்த இந்த பிரபஞ்சமே அவனை பார்த்து சிரிக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ நான் இந்த இந்த மாதிரி உட்கார முடியாது அப்படிங்கிறது மித்யாச்சாரனாக இருக்கக்கூடாது. வெறும் பாஹ்ய இந்திரியங்கள் வெளிப்புறமாக என்னுடைய கை கால்களை மட்டும் அடக்கி அடக்கி வைத்துக் கொண்டு விட்டேன் என்று சொன்னால், அதனால் எனக்கு முக்தி கிடையாது. அதனால் நான் சந்நியாசியாக கருதப்பட முடியாது. அதனால் நான் மனதில் எந்த ஒரு எண்ணமும் இல்லாதவனாக கருத முடியாது. அப்ப யார்தான்ப்பா பண்றது அப்படின்னா, ஞானத்தினால் தான் பற்றை துறக்க முடியும். எந்த ஞானத்தினால்? இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? நத்வே வாகம் ஜாது நாசம் நத்வம் நேபே ஜனாதிபாகா. இங்க யாரும் இல்லாதவங்க இல்ல, இங்க இருக்கிறவங்க இல்லாம இருக்க போறது இல்ல. அப்படின்னா இது என்ன அப்படிங்கிற இது யாண்டும் இருக்கக்கூடியது என்பது என்ன? இல்லாதது என்பது என்ன? இருப்புக்கு இன்மை கிடையாது, இன்மைக்கு இருப்பு கிடையாது. அந்த இருப்பு என்பது என்ன? இன்மை என்பது என்ன? இதைத்தான் பகுத்து ஆத்ம அனாத்ம விவேக ஞானம் யாருக்கு இருக்கோ அவனுக்குத்தான் இந்த பற்றற்று இருப்பது அப்படிங்கிறது சாத்தியமாகும். சும்மா உட்கார்ந்துட்டா போருமா? உட்கார்ந்துட்டா மட்டும் வந்துருமா நமக்கு அந்த மன அமைதிங்கிறது வந்துருமா? அதுக்கு நீங்க நீங்க இந்த விஷயத்த யோசிச்சு பார்த்தா புரியும். என்னன்னா, இப்ப நம்ம பார்க்கிறோம் இல்லையா? எங்கெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு டூரோ, இல்ல பில்கிரிமேஜோ போனோம்னாக்க, எங்கேயாவது ஒரு புத்தர் சிலை இருந்ததுன்னா, ஜெனரலி நமக்கு என்ன தோணும்னா, எல்லாருக்கும் இது யாரையும் தப்பு கிடையாது. இது ஒண்ணும் ஒரு சாதாரண ஒரு எண்ணம் தான். புத்தர் அழகா உட்கார்ந்து மெடிடேட் பண்றாரு. நாமளும் அந்த மாரி மெடிடேட் பண்ற மாரி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். இப்ப இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன? நான் மெடிடேட் பண்ற மாரி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு, அதுல எல்லா சோசியல் மீடியாலயும் போட்டு, நானும் ஒரு புத்தர் மாதிரி மெடிடேட் பண்றேன். இது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அந்த போஸ்டர் நமக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்றது. அப்படி உட்கார்ந்து போஸ்டர்ல உட்கார்ந்து கொள்ளும் பொழுது கண்கள் மூடி இருக்கு, காதுகள் திறந்து தான் இருக்கிறது. மனம் என்ன பண்றது? மனம் என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, இருக்கிற விஷய குப்பைகள் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு அப்பதான் உட்கார்ந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கும். நேத்தி நடந்தது, முந்தா நேத்தி நடந்தது, அதுக்கு முந்தா நாள் நடந்தது, போன வருஷம் நடந்தது, நேத்து யாரோ ஏதோ சொன்னது, எங்கேயோ கேட்டது, சைட்ல போற ஹாரன் சத்தம், அப்ப வரும்போது வண்டி எங்க வச்சேன், செருப்பு எங்க போட்டேன். யோசிச்சு பாருங்களேன். எத்தனை விஷயங்கள் நம்முடைய மனதில் குப்பைகளாக அப்படி மிதந்து கொண்டு வரும். கண்ணை மூடி அமரும் பொழுது எல்லாம் வரும். எப்ப அது வராது? இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது நான் நான் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் நான் விஷயமாக பதிந்து கொள்கிறேன். நான் திருக்குறள் வகுப்புல சொன்னேன். பரமார்த்தாஜி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எந்த பொருளையும் பதார்த்த பாவனையோட நிறுத்திடணும். அதை விஷயமாக்க கூடாது. எனக்கு அனுபவத்திற்குரிய பொருளாக நான் அதை பார்க்கவே கூடாது. அப்படி பார்க்காமல் போனேன் என்றால், நான் கண்ண மூடினா கூட எனக்கு அந்த பொருள் என்னுடைய நினைவுக்கு வராது. நான் எல்லாத்தையும் இது எனக்கு பிடிச்சது, இது அவனுக்கு பிடிச்சது, இது அவளுக்கு பிடிச்சது, இது அந்த வீட்டுக்கு பிடிச்சது, இது அவங்க வீட்டுக்கு பிடிச்சது, இது என் ஃப்ரெண்டுக்கு பிடிச்சதுன்னு எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு டேக் இருக்கு எனக்கு. அந்த டேக் எல்லாம் என்ன பண்றது அப்படின்னா, நான் கண்ண மூடிட்டா கூட உள்ள பெரிய ஸ்கிரீன்ல நல்ல பெரிய 70 mm திரைப்படம் சூப்பரா ஈஸ்ட் வேன் கலர்ல ஓடிக்கொண்டே இருக்கிறது அது. நீங்க எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, கண்ண மூடினா தியானத்துல எல்லாம் அடங்கும்னு சொல்றாங்களே, எனக்கு வெறும் ஓடிட்டே இருக்க எண்ணங்கள். அப்படித்தான் இருக்கும். அப்படித்தான் அதுதான் மனசே என்னது? சங்கல்ப விகல்பாத்மகம் மனக அப்படின்னு தத்துவபோதத்துல சொல்லு. சிந்தன கர்த்ரு சித்தம் அப்படின்னு சித்தத்துக்கு சொல்றது. இந்த மெமரியில இருக்கிற விஷயங்கள் மனசுல ஒரு எண்ணங்களாக உருவாகி கொண்டே இருக்கும். தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அப்படித்தான் இந்த மனசானது இருக்கும். எப்போனா ஞானத்தை பெறுவது வரை அந்த மனம் அப்படித்தான் இருக்கும். அப்ப ஞானத்தை பெற்றாச்சு அப்படி இந்திரிய விஷயங்கள் இருக்கு இல்லையா? இந்த ஒவ்வொரு பொருளை பார்க்கிறோமே, இந்த புலனின்ப பொருட்கள், அது அனைத்தும் எனக்கு அனுபவத்திற்கேற்ற விஷயங்களாகவே என் மனம் அதை எடுத்துக்கொள்ளும். ஆனால் நான் குருமுகமாக பொறுமையா உட்கார்ந்து சித்த சுத்தியோட விஷயத்தை படிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா, அப்ப என் மனசு கண்ண மூடினா என்ன பண்ணணும்னா,
நான் படிச்ச விஷயங்களை திங்க் பண்ணணும். இப்ப நான் சொன்னேனே, நத்வேவாகம் ஜாத்து நாசம் நத்வம் நேமே ஜனாதிபாகா அப்படின்னு சொல்ற விஷயத்தை எடுத்து யார சொன்னார், எதுக்கு சொன்னார், எப்படி சொன்னார், தேகினோஸ்மின் யதா தேகே, அது எதுக்கு சொன்னார், அது ஜீவனா, அது எங்க, தேகங்கள்னா என்ன, தேகங்கள்ல இருக்கும் பொழுதே போறதா, தேகங்கள்லயே மாற்றங்கள் ஏற்படுறதா, இப்படி நம்மளுடைய எண்ணங்கள் பூரா நாம படிச்ச விஷயங்களை குரு எடுத்து சொன்னத இப்படிப்பட்ட சிந்தனைகள் இருக்கிறது இருக்கே, இதுக்கு பேர் நிதித்தியாசனம் அப்படின்னு பேர். ஒரு மன வெளியில இருக்கக்கூடிய இந்த உடல் அசைவில்லாமல் மனதை அசையாமல் வைத்து இந்த ஒரே சிந்தனையில் இந்த ஏகாக்கிரத சிந்தனை, ஒரே நெய்யொழுக்கு போல அப்படிம்பார் சுவாமிஜி. இந்த நெய்யொழுக்கு போல அந்த சிந்தனை தாரணா அப்படின்னு பதஞ்சலி யோக சூத்திரத்துல சொல்வார். அந்த சிந்தனை தான் நிதித்தியாசனமாக அது அப்படியே உள்ள வந்து சாஸ்திர கருத்துகள் மாத்திரம் ஓடிக்கொண்டே இருக்கணும். இதுக்கு பிராக்டிஸ் வேணுமா வேணாமா? பிராக்டிஸ் வேணும். சும்மா நாம வந்து நான் போய் உட்கார்றேன், கண்ணை முடிக்கிறேன், யாரும் உள்ள வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு நான் இருக்கிற சைல்ட்ஹுட் மெமரிஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு டேட் வரைக்கும் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அப்பாடி முடிச்சாச்சு தியானம் விட்டு வர முடியுமா என்ன? பிராக்டிஸ் பண்ண எப்போ என்ன பிராக்டிஸ் பண்ணணும்? நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க தியானத்தை நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஆனா நான் அனுபவத்துல சொல்றேன், தியானத்தை பிராக்டிஸ் பண்றது இல்ல. இந்த சாஸ்திரத்தை நிறைய படிக்க இதுக்கு அதிக நேரம் கொடுக்க என்ன ஆகும்னா, நீங்க தியானத்துல உட்காரும் போது இது சம்பந்தமான எண்ணங்கள் வரும். அதான் வரணும். அப்படி வந்தாதான் அவன் மித்யாச்சாரனாக இருக்க முடியாது. இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அவன் மித்யாச்சாரனாகத்தான் இருப்பான் அப்படிங்கிறது. நான் முதல்ல சொன்னேனே ஒரு விஷயம் என்னது, அவன் வந்து எல்லா விஷயங்களையும் தனக்கு அனுபவ பொருளாக பார்த்து மனதில் பதித்துக் கொள்கிறான் இல்லையா? அப்படி பதித்துக் கொள்பவன் இந்த கர்மேந்திரியங்களை எல்லாம் நன்றாக அடக்கி விட்டேன், நான் என் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன், கண்கள் திறக்காது, வாய் பேசாது, காது கேட்காது, அப்படி இப்படின்னு எல்லாம் அவன் சொல்லிட்டு உக்காந்தா கூட அவன் மனசு என்ன பண்ணும்னா எல்லாத்தையும் நினைத்து கொண்டுதான் இருக்கு. இந்திரியார்த்தான், அந்த இந்திரியார்த்தான் அப்படின்னா இந்த புலனின்ப பொருட்களை, இந்திரிய அர்த்தங்கள், புலனின்பத்துக்கான பொருட்களை மனதால் ஒருவன் நினைத்து கொண்டிருந்தால், அதனாலதான் மனசால கூட பாபத்தை பண்ணக்கூடாதுன்னு ஏன் சொல்றோம்னா, மனசுதான் டூல். நம்ம புரிஞ்சுக்கணும், மனசத்தான் நாம வைத்துக்கொண்டு இந்த உலகத்தில் இந்த உலகம் பொய்யானதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான டூலே இந்த மனசுதான். இந்த உலகம் உண்மைன்னு காட்டுற அதே மனசை வைத்துக்கொண்டுதான் இந்த உலகம் பொய்யானது என்பதையும் அங்கதான் புரிஞ்சுக்கிறோம் நம்ம. இதுதான் டெக்னிக், இதுதான் ட்ரிக். அதனால நம்ம தொடர்ந்து இதுக்கு பிராக்டிஸ் தான் பண்ணணும். சனை இது அபியாசேனத்து கௌந்தேய வைராகியேனச்ச கிருஹ்யதே, 6வது அத்தியாயத்துல சொல்லுவேன். கொஞ்சம் கொஞ்சமா நீ வந்து பிராக்டிஸ் பண்ணுப்பா. சனை உபரமே புத்தியா திருதி கிரகீத்தைய, புத்தி வந்து அப்படியே உனக்கு உறுதிப்பட்டு விடும். அப்பா பயப்படவே பயப்படாது, மெதுவா பண்ணு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் கூடவே இருக்கேன், கவலைப்படாதடா அப்படின்னு அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொல்றது மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு அதே மாதிரிதான் குருநாதர் சொல்லிக்கொண்டே இருப்பார். நான் கூடவே இருக்கேன், நீ பண்ணு பிராக்டிஸ் பண்ணு. பிராக்டிஸ்னா எதுவும் அனுபவத்தை பிராக்டிஸ் பண்றது கிடையாது. இங்க அனுபவமே கிடையாது, இங்க அறிவு. திரும்பி சொல்லிட்டு இருக்கேன், அறிவு தான் இது. அறிவில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இந்த அறிவு அறிவை நன்றாக நிலைப்படுத்திக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒரு விஷயம் புரியல, ஒரு ஸ்லோகம் வரமாட்டேங்கிறது, என்ன பண்ணணும்? ஒரு தரம் படிக்கணும், 2 தரம் படிக்கணும், 3 தரம் படிக்கணும், 10 தரம் படிக்கணும். படிச்சா வரத்தானே போறது? பிராக்டிஸ் ஃபார் கெட்டிங் த நாலேஜ். திரும்ப அதை கேட்பதன் மூலமும் அதை படிப்பதன் மூலமும் நம்ம மனசுல அந்த கருத்துகள் வந்து நிலை பெற்றும். அப்போ அவன் போய் கர்மேந்திரியங்களை எல்லாம் சம்யமம் செய்து கொண்டு உட்கார்ந்தான் என்று சொன்னால் மனதுல வந்து எண்ணங்கள் என்பது சாஸ்திர சம்பந்தமாக மட்டும் வரும். அப்போ அவன் மித்யாச்சாரனாக இருக்க மாட்டான் அப்படிங்கிறது அந்த கருத்து. யஸ்திந்திரியாணி மனசா நியம்யாரபதேர்ஜுன கர்மேந்திரியைஹி கர்ம யோகமசக்தஸ விசிஷ்யதே. கர்மேந்திரியைஹி கர்மயோகம் அசக்தஸ விசிஷ்யதே, அப்படி பிரிச்சு. கர்மேந்திரியைஹி கர்மயோகம் அசக்தஸ விசிஷ்யதே. அர்ஜுனா, இந்த எஸ் த்விந்திரியாணி அப்படிங்கிறதுக்குள்ள யஹ து அப்படின்னு 2 தனித்தனி எழுத்துகள் இருக்கு. சந்தியினால அது புணர்ந்து எல்லாம் ஒன்னா வந்துடுது. யஹ எவன் ஒருவன், து மாறாக,
இந்திரியாணி இந்திரியங்களை மனசா நியமிய மனதால் கட்டுப்படுத்தி. இந்த இடத்துல இந்திரியாணிங்கிறது என்ன? ஞானேந்திரியாணின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா கர்மேந்திரியாணி முன்னாடி சொல்லியிருக்க. இப்ப மனசுக்கு எந்த இந்திரியம்? மனசஷ்டேந்திரியாணி அப்படின்னு பகவான் சொல்றார். மனசை ஞானேந்திரியங்களோடு தான் இன்னொரு இந்திரியமாக அவர் சேர்த்து சொல்றார். இந்திரியானாம் மனச்சாஸ்மி அப்படிங்கிற, நான் மனமாக இருக்கிறேன். இப்ப நம்ம எப்படி வச்சுக்கணும் மனசை யோசிச்சு பாருங்க. விபூதி யோகம் படிக்கிறச்சே தான் தெரியும் நாம எந்தெந்த பொருளுக்கெல்லாம் மதிப்பே கொடுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு. ஏன்னா சுவாமி சொல்றார் எல்லாத்துலயும் நான் தான் இருக்கேன் அப்படின்னு. முக்கியமா நாம மதிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, இது எல்லாருக்கும் காமனா தான் இருக்கு. மனசை மதிக்கிறதே கிடையாது. மனசை நல்லா வச்சுக்கணும், மனசை செழுமையா வச்சுக்கணும் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா, நான் மனதாக இருக்கிறேன்னு பகவான் சொல்லியிருக்காரா இல்லையா? அப்ப மனசுக்குள்ள குப்பையை மட்டும் விடவே கூடாது. குப்பையெல்லாம் இந்த ஃபார்ம் ஆஃப் ஆல் அவர் கேட்ஜெட்ஸ் வந்து கொண்டே தான் இருக்கு. நிறைய வேலி போட்டு எல்லாத்தையும் வெளியில போன்னு நம்ம என்ட்ரி பாயிண்ட்டை தடுத்து விட்டுடணும். அது நம்மளோட கடமையா வச்சுக்கணும். நம்ம இங்க என்ன சொல்ற? மனசான மனதால் நியம்யன நன்றாக கட்டுப்படுத்தி, அசக்தக பற்றின்றி, கர்மேந்திரியைகி கர்மேந்திரியங்களால், கர்மயோகத்தை ஆரபத்தே தொடங்குகிறானோ. தொடங்கினாத்தான்ப்பா விட முடியும்னு சொன்னாரா இல்லையா? எங்க சொன்னார்? 4வது ஸ்லோகத்துல சொன்னார். ந கர்மணா மனாரம்பாத். இங்க தொடங்கணும். எப்படி தொடங்குறதுங்கிறத தான் சொல்றாரு. ஆரபத்தே சக விசிஷ்யத்தே, அவன் சிறந்தவன் ஆகிறான். என்ன சொல்றார்? எவன் இந்த ஞானேந்திரியங்களை மனதால் நன்றாக கட்டுப்படுத்தி பற்றின்றி கர்மேந்திரியங்களால் கர்மயோகத்தை தொடங்குகிறானோ அவன் சிறந்தவன் ஆகிறான். இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தமா இருக்கு. இப்ப முதல்ல இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்லோகத்துல நீ கர்மேந்திரியங்களை மட்டும் கட்டுப்படுத்தி, அதாவது வெளிப்புறமாக தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கருவிகளை மட்டும் நீ கட்டுப்படுத்தி மனதால் தீய எண்ணங்களோடு இருப்பது, இந்த 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 முக்திக்கு உதவாத எண்ணங்கள், தீய எண்ணங்கள்னு கூட சொல்ல முடியாது. நல்லதாதான் இருக்கும். குழந்தைகளை பத்தி நினைப்போம், ஏதோ பெரியவங்களை பத்தி ஏதோ ஒண்ணு நினைப்போம். அது தீய எண்ணம்னு கூட நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. ஆனா முக்திக்கு உதவாத எண்ணங்கள்ங்கிறது உண்மைதானே. பற்றுள்ள எண்ணங்களால என்ன பிரயோஜனம்? பற்றற்று இருக்கணும்னா இந்த பற்றுள்ள இந்த அனித்தியமான விஷயங்களை நினைப்பது என்பது முக்திக்கு உதவாது. அந்த வகையில நான் சொல்றேன். அப்படி எண்ணுவது என்பது மித்தியாச்சாரம் அப்படின்னு சொல்றார். இங்க என்ன சொல்றாருன்னா, அதே எந்த மனசால நீ மற்ற எண்ணங்களை எண்ண முடியுமோ அந்த மனசை நீ என்ன பண்ணணும்? இந்த ஞானேந்திரியங்கள் எல்லாம் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அந்த மாதிரி நீ கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக கர்மம் அப்படின்னு சொன்னாலே எல்லா கர்மத்துக்கும் பலன் உண்டு. எந்த கர்மத்துக்கும் பலன் இல்லாம போறது கிடையாது. நம்ம பாக்குறோம், கர்ம யோகம் பண்ணு அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னா பலன் எனக்கு வேண்டான்னு நான் நினைக்கிறது இல்லை. முன்னாடியே இதை பத்தி சொல்லியிருக்கேன். கர்மம் அப்படின்னு சொன்னா சுவாமிஜி 3 விதமான பலம் சொல்லுவார். ஒண்ணு திருஷ்ட பலம், இன்னொன்னு அதிருஷ்ட பலம், 3வது திருஷ்ட பலம் மிக்சர். கொஞ்சம் திருஷ்டமா இருக்கும், கொஞ்சம் அதிருஷ்டமா இருக்கும். இப்ப திருஷ்ட பலம்னா நமக்கு தெரியும். இப்ப நாம ஒரு செடிக்கு தண்ணி விடுறோம், இன்னைக்கு 2 இலை வரும், நாளைக்கு 4 இலை வரும், தெரிஞ்சிரும். திருஷ்ட பலம். அதிருஷ்ட பலம்னா புண்ணியம். நமக்கு தெரியாது. எப்பவாவது அந்த புண்ணியம் என்பது நமக்கு சுகமாக வெளிப்படும் பொழுது அப்ப எனக்கு புண்ணியம் வேலை செய்யறது அப்படின்னு நாம புரிஞ்சுக்கிறோம். அது அதிருஷ்டம். கண்களால் அப்பவே காண முடியாது, அது பின்னால் உணரத்தான் நமக்கு முடியும். இந்த திருஷ்ட பலம் இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னா அந்த அதிருஷ்ட பலம், அதிருஷ்ட பலம் இருக்கு இல்லையா, அது ஸ்ரத்தையினால புரிஞ்சு கொள்ள வேண்டியது. நான் பாவ புண்ணியத்தை பத்தி எல்லாம் கவலையப்பட மாட்டேன். பாவமாவது புண்ணியமாவது மறுபிறப்பாவது ஒண்ணாவது அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சொன்னா சொல்லிட்டு போ. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ரத்தா பேஸ்டு. அதனால அதிருஷ்டம் என்பது சாஸ்திரத்துல ஸ்ரத்தை இருக்கணும், குரு வாக்கியத்துல ஸ்ரத்தை இருக்கணும். அப்பதான் அது நமக்கு புரியும் அப்படின்னு இருக்கு. இந்த திருஷ்டம் இருக்கு இல்லையா, அதுல பார்த்தா அதுக்கு அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார் சுவாமிஜி. அது என்ன எக்ஸாம்பிள்னா, இப்ப குளிக்கிறோம் இல்லையா, குளிக்கிறச்சே நம்ம சோப் போட்டு நம்மளோட பாடியை கிளீன் பண்றோம். திருஷ்ட பலம், சோப்பால அந்த பாடியை கிளீன் பண்றது, கிளீன் ஆயிடுறதே திருஷ்ட பலம். இந்த குளிக்கிறதுன்னு இல்ல, கார்த்தால எழுந்து தந்த தாவனம் அப்படின்னு சொல்லுவார். ஒரு பல் தேய்க்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு அவ்வளவுக்கும் மந்திரங்கள் இருக்கு நம்முடைய இதுல சாஸ்திரத்துல.
அதெல்லாம் வந்து படிச்சு இப்ப குளிக்கிறதுக்குன்னு ஒரு மந்திரம், ஒரு சூக்தம், ஒரு இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் சொல்லிக்கொண்டே குளித்தோம் அப்படின்னு சொன்ன ஒண்ணும் வேண்டாம். மினிமமா கங்கை யமுனை சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குருன்னு அந்த பக்கெட்ட இருக்கிற தண்ணிய நாம வந்து புனிதப்படுத்திட்டு நம்ம குளிச்சோம்னா கூட அந்த குளிக்கிற எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, அது நமக்கு அதிர்ஷ்டமாக ஒரு புண்ணிய பலத்தை கொடுக்கிறது அப்படின்னு சுவாமிஜி சொல்றாரு. இப்ப நம்ம அந்த 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 ஒரு ஆட்டிடியூட் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அறம் அப்படிங்கிறத விளக்கும் போது பாவனை ரொம்ப முக்கியம். ரைட் ஆட்டிடியூட், அந்த ஆட்டிடியூட் தான் நமக்கு அறத்தினால் ஏற்படக்கூடிய புண்ணியத்தை நமக்கு கொடுக்கிறது. அப்ப கர்மம் அப்படின்னு பண்ணும் பொழுது அதுல இத்தனை விஷயங்கள் இருக்கு. நம்ம முன்னாடியே செஞ்ச புண்ணியங்களினால் நாம் சுகங்களை பெறுகிறோம். அப்பொழுது நாம் செய்யக்கூடிய கர்மங்களினுடைய ஒரு பலன்களை பார்க்கிறோம். ஒரு சில விஷயங்களில் இப்படி ரெண்டும் கலந்தும் இருக்கிறது அப்படிங்கிறது கர்மா அப்படிங்கிறதோட விஷயம். இந்த கர்மா அப்படிங்கிறத நான் ரொம்ப காலமாக கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கும் பொழுது ஆரம்பத்தில் எனக்கு ஒரு நல்ல மனைவி வேண்டும் என்பதற்காக சில பூஜைகள் செய்திருக்கலாம், அல்லது கணவன் வேண்டும் என்பதற்காக சில ஸ்லோகங்கள் சொல்லி இருக்கலாம். அதுக்கப்புறம் குழந்தைகள் வேணும், அதுக்கப்புறம் குழந்தைகள் படிக்கணும், எல்லாம் சகாம கர்மா பண்ணிக்கொண்டே இருக்கேன். ஒரு ஸ்டேஜ் ஆகும் பொழுது நான் என்ன பண்றேன், கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு எனக்கு இந்த தேவைகள், தேடல்கள் இதெல்லாம் வந்து இந்த வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சுதான் கிடைச்சிட்டு இருக்கு. இதை தாண்டி நிறைவு என்றால் என்னன்னு என் மனசு வந்து தேட ஆரம்பிக்கும் பொழுது, நிலைத்த தன்மை என்பது என்னன்னு என் மனசுல ஒரு கொஸ்டின் ஏற்படும் பொழுதுதான் நான் என்ன பண்றேன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தேட ஆரம்பிக்கிறேன். அப்பதான் எனக்கு இந்த கர்ம யோகம் செய்வது அப்படிங்கிற விஷயம் எனக்கு புலப்படுகிறது. யோகமாக கர்மத்தை செய்வது அப்படின்னா என்ன? இட் இஸ் அ சர்வீஸ், அவ்வளவுதான். சொசைட்டி என்னோட டியூட்டியவே நான் ஒரு சர்வீஸா பண்றேன். சர்வீஸா பண்ணும் பொழுது எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நான் அதுக்கு முணுமுணுக்க மாட்டேன். நான் என்ன இடைஞ்சல்கள் இது வந்தாலும் அதனால நான் வந்து சோர்வடைய மாட்டேன். அதே நான் வந்து ஒரு பலனை எதிர்பார்த்து எனக்காக நான் பண்ணும் பொழுது கஷ்டமே வரக்கூடாது, என்னை யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது, இப்படி நிறைய நமக்கு இது இருக்கு. சர்வீஸா பண்ணும் பொழுது அந்த நம்ம டியூட்டியவே நம்ம சர்வீஸா பண்ண அப்படி பண்ணும் பொழுது என்னுடைய மனம் என்ன ஆகுது, நான் இன்னைக்கு சந்தோஷமா இந்த விஷயங்களை எல்லாம் பண்ணினேன், இது எனக்கு நல்ல மன திருப்தியை கொடுத்து, எனக்கு இந்த திருப்தியே போதும், இந்த செயல் செய்வதே நமக்கு பலன் அப்படின்னு சுவாமி சித்பவானந்தர் செயலினால் ஏற்படும் இன்பம் தான் உண்மையான இன்பம், செயலின் பலனினால் ஏற்படுவது இன்பம் அப்படின்னு நினைக்க கூடாது. அதுதான் கர்மயோகத்தினுடைய சாரமே. அதுதான் இந்த இதுல கூட பார்த்தோம், யோக கர்மசு கௌசலம் பார்த்தோமா இல்லையா? என்ன பார்த்தோம்? பந்தப்படுத்தக்கூடிய கர்மத்தையே முக்திக்கு உபயோகப்படும் கர்மமாக மாற்றுவது என்பதுதான் கர்மத்தை செய்வதில் உள்ள சாமர்த்தியம் அப்படின்னு அங்க பார்த்தோம். இப்ப பந்தப்படுத்துறது எது? சகாம கர்மம் என்பது பந்தப்படுத்துகிறது. திரும்ப திரும்ப கர்ம பலன், கர்ம பலன், கர்ம பலன், பிறவி இறப்பு, பிறவி இறப்பு, இப்படியே சுத்திட்டே இருக்க வேண்டியதான். இட் இஸ் அ விஷியஸ் சைக்கிள். இதுல இருந்து வெளியில வரத்துக்காகத்தான் என்ன சொல்றது சாஸ்திரம், இந்த பலன்கிற ப்ராப்ளம் தான்ப்பா உன்னை மறுபடியும் பிறக்க வைக்கிறது. பலனை உற்று நீ இந்த பலன் மேல நீ நாட்டமே வைக்காத, என்ன வேணா வந்துட்டு போகுது, நீ பாட்டுக்கு உன்னோட டியூட்டியை பண்ணிக்கொண்டே இரு. உன்னோட டியூட்டியில வந்து எந்த விதமான குறையும் வைக்காது. கர்மேந்திரியைகி கர்மயோகம், கர்மேந்திரியங்களை கொண்டுதான் நீ அத்தனை காரியங்களும் செய்கிறாய். நடக்கிறேன், பேசுறேன், பாடுறேன், இது பொருளை எடுக்கிறேன், நான் இந்த என்னுடைய இயற்கை உபாதைகளை எல்லாம் தீர்த்து கொள்கிறேன், அடுத்த ஜெனரேஷனை கொடுக்கிறேன், எல்லாம் என்னுடைய கர்மேந்திரியங்களால் நான் செய்து கொண்டே இருக்கிறேன். அவ்வளவும் வேள்வியாக செய்யும். வேள்வி அப்படிங்கிறது தான் இதுல ரொம்ப முக்கியம். வேள்வினா என்ன? ஒரு யாகம், ஒரு சாக்ரிஃபைஸ். இது வந்து எனக்காக நான் பண்ணல, இந்த சொசைட்டிக்காக நான் இந்த தர்மமான வாழ்க்கை முறையை எதற்காக வாழ்கிறேன், இந்த கிரகஸ்தாசிரமத்தில் எதற்காக வாழ்கிறேன் என்றால் இந்த சொசைட்டியில ஒரு அமைதி நிலவணும் என்பதற்காகத்தான் இந்த வாழ்க்கையானது எனக்கு கொடுக்கப்பட்டது. இதம் சீதா மம சுதா சக தர்மச்சாரிணி அப்படின்னு ஜனகர் வந்து ராமர் கிட்ட கையை பிடிச்சு கொடுத்தாள். என்னோட பொண்ணு இந்த சீதா, இவ உன்னோட தர்மத்திற்கு கூட நடப்பவளாக இருப்பாள், நீ செய்யும் தர்மத்தில் அவள் கூடவே இருப்பாள். ஒரு ஒய்ஃபோட ரோல் என்ன நம்ம வாழ்க்கை துணை நலத்துல ரொம்ப அழகா பார்த்தோம். அப்ப என்ன? அப்படி தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண் அப்படின்னு எல்லாம் பார்த்திருக்கோம். அதனால இந்த தர்மம் அப்படிங்கிறத எனக்கு எந்த விதமான விருப்பு வெறுப்பும் இல்லாமல்
நான் எனக்கு இட்ட கடமைகளை நன்றாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த கர்மேந்திரியங்களை நான் யூஸ் பண்ண வேண்டிய ஆட்டிட். இங்க என்ன சொல்றார்? போன இதுல என்ன சொன்னார்? கர்மேந்திரியங்களை எல்லாம் நீ அடக்கிட்டு மனசை வந்து அலைய விட்டியானா அதனால பிரயோஜனம் இல்லப்பா. இங்க என்ன சொல்றார்? மனசை வந்து நீ இந்த இந்திரியங்கள் எல்லாம் மனசால கட்டுப்படுத்து. யாரால கட்டுப்படுத்த முடியும்? முதல்ல நான் செகண்ட் பார்ட் ஆஃப் ஸ்லோகத்துக்கு கர்ம யோகம் அப்படிங்கிறதுக்கும் கர்மேந்திரியாணி கர்மேந்திரியைஹி கர்மயோகம் அப்படிங்கிற விஷயத்த மாத்திரம் இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். முன்னாடி என்ன சொல்லியிருக்கார்? இந்திரியாணி மனசா நியம்ய அப்படின்னு. யாரால? இப்ப நியம்யன கட்டுப்பாட்டில் வைப்பது, நியமிக்கிறது. இதுதான் நீ பண்ணணும். நான் சொல்றதுதான். இப்ப காலை எழுந்தவுடன் படிப்பு தான். எனக்கும் அதான். பாப்பா பாட்டுக்கு இல்ல, எனக்கும் அப்படித்தான். காலை எழுந்தவுடன் படிப்பு. என்னோட படிப்பு என்னவா இருக்கும்? பாராயணங்களா இருக்கும். என்னோட படிப்பு காலையில ஒரு அத்தியாயம் கீதை, ஒரு அதிகாரம் திருக்குறள். நான் இதுதான் படித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு 10 ஸ்லோகம் சிவானந்த லகரி, 10 ஸ்லோகம் சௌந்தரிய லகரி. இதுதான் என்னுடைய காலை ருட்டீன். மனசா நியம்ய. நான் போடுறேன் ஆர்டர், அதைத்தான் கேட்கணும். அதெல்லாம் முடியாது. நான் கொஞ்ச நேரம் அப்படி வெளியில போயிட்டு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் காஃபி சாப்பிட்டு அப்படி கொஞ்சம் வம்பெல்லாம் பேசிட்டு அப்புறமா வந்து பொறுமையா நான் வந்து குளிச்சுட்டு அடுப்பெல்லாம் பத்த வச்சுட்டு மெதுவா பார்க்கலாமே, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் விட்டுடணும். விட்டுட்டு நீ என்ன பண்ணணும்னா மனசா நியம்ய. நீ போடு. யாரால பண்ண முடியும்? விவேகியால தான் பண்ண முடியும். யாருக்கு நித்தியம் அனித்தியம் ஆத்மா அனாத்மா அப்படிங்கிற விஷயங்களை பற்றிய அந்த புரிதல் இருக்கிறதோ, அந்த டிஸ்கிரிமினேட்டிங் பவர், பகுத்தறிவு இருக்கிறதோ, அவர்களால் தான் இந்த ஞானேந்திரியத்தை கட்டுப்படுத்தி மனசால கட்டுப்படுத்தி வச்சுக்க முடியும். இதுக்கு பேரு அகக்கரண தண்டம் அப்படின்னு கைவல்ய நகனிப்பு சொல்றது. சமம் அகக்கரண தண்டம், தமம் புறக்கரண தண்டம். புறக்கரணங்கள்னா என்ன? வெளியில பாக்கியேந்திரியங்கள், வெளியில பார்க்கக்கூடிய கை பார்க்க முடியும், கால் பார்க்க முடியும், எனக்கு காதுல கேட்கிற விஷயத்த பார்க்க முடியுமா? கேட்கும் சக்தியை பார்க்க முடியுமா? பார்க்கும் சக்தியை பார்க்க முடியுமா? அது பார்க்க முடியாதது அகக்கரணம், பார்க்கக்கூடியது புறக்கரணம். அந்த புறக்கரண தண்டம்ங்கிறது தமம், அகக்கரண தண்டம்ங்கிறது சமம். இங்க பேசுறது சமம். இந்த சமத்தை பற்றி தான் நீங்க சொல்ற. நீ அதை எல்லாத்தையும் மனசால நல்ல மனசான்னு சொன்னா வெறும் மனசு மட்டும் இல்ல, புத்தியா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புத்தியில இருக்கணும். நமக்கு எப்பவும் புத்தியில ஒரு லைட் எரிஞ்சுட்டே இருக்கணும். நம்ம பண்றது கரெக்டா? நம்ம எடுத்துக்கொண்ட வாழ்க்கைக்கு நாம பண்றது கரெக்டா? நம்ம ஒரு முடிவெடுத்து தானே கீதை படிக்கிறோம். நம்ம ஏதோ சும்மா கதை கேட்கிற மாதிரி கீதை படிக்கிறது கிடையாது இல்ல. கீதை இஸ் நாட் அ ஸ்டோரி. நம்ம அப்படி கேட்கவே முடியாது கீதை. அப்படி கேட்டோம்னா நம்மளுக்கு அதனால பிரயோஜனம் இருக்கு. ஏன்னா எப்படி இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல தூக்கம் வரும். அதனால கீதையை எப்ப படிக்க வரோம்னா எனக்கு ஏதோ ஒரு நிலைத்த விஷயம் இருக்கிறது, அதை பற்றி அறிய வேணுங்கிற எண்ணம் வரும்போதுதான் கீதையை படிக்கிறோம் நம்ம. இட்ஸ் ட்ரூ. அப்ப படிக்கும் பொழுது அந்த மனசு வந்து புத்தியில வந்து அது உரைச்சுட்டே இருக்கணும். நம்ம எதுக்கு படிக்கிறோம் அப்படிங்கிற இந்த மன உறுதி வேணும். அவ்வளவு ஈஸி கிடையாது. மனசா நியம்யன்னு சொல்லிட்டதுனால மனசே நான் சொல்றதெல்லாம் கேளு. சாந்தானந்த சுவாமிஜியோட கோட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். மனமே அப்படின்னே ஆரம்பிப்பார். எல்லா கோட்டிங்ஸும் அப்படித்தான் இருக்கும். அது மாதிரி உலகம் நிலை இல்லை, கேள் மனமே அப்படி சொல்லுவார். அது மாதிரி எல்லாத்துக்கும் மனமே. மனசுக்கு தான் அவர் எல்லா இதையும் சொல்லிக்கொண்டே இருப்பார். அங்க கோவில்ல கூட ஃபுல்லா எழுதி போட்டிருப்பாங்க, மனமே மனமே அப்படின்னு சொல்லி. மனம் உறுதி பெற்றால்தான் நான் ஒரு பாதை போட்டு கொடுத்த அந்த பாதையில இந்த இந்திரியங்கள் எல்லாம் அதை மாத்திரம் செய்து கொண்டு இருக்க முடியும். நான் காண்பதெல்லாம் இறைவனின் காட்சியாக, நான் பேசுவதெல்லாம் இறைவனின் சொற்களாக, நான் முகர்வதெல்லாம் இறைவனுக்கு சூட்டிய மலர்களாக, நான் கேட்பதெல்லாம் இறைவனின் கானங்களாக எப்ப ஆகும்னா மனசுல உறுதி. இந்த பக்கம் அந்த பக்கம் பாத்திரக்கூடாது. அப்படி பார்க்காம இருக்கணும்னா மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். நெருங்கின பொருள்ங்கிறது இங்க நமக்கு என்ன? இந்த கான்டெக்ட்ல சித்த சுத்தி. எனக்கு மனம் சுத்தம் ஆகணும்னு சொன்னா நான் நியமித்த மனதோடு இருக்க வேண்டும். இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அடுத்த முக்கியமான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த நியமிய மனசோட எதை ஆரம்பிக்கிறான்? கர்மேந்திரியைஹி கர்மயோகம் எப்படி ஆரம்பிக்கிறான்? அதாங்க இந்த அட்ஜெக்டிவே இங்க என்னன்னா அசக்தக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட் என்னன்னா அசக்தக. அசக்தகன்னா என்ன? பற்றற்றவன் அப்படின்னு. பற்றற்றவனாக அவன் இருக்கிறான். பேசுறது, நடக்கிறது, சிரிக்கிறது எல்லாவற்றிலும் என்னத்த இதுல பற்று இருக்க போறதுங்க? பேசுறதுக்கு என்ன, நடக்கிறதுக்கு என்னங்க பற்று, சிரிக்கிறதுக்கு என்னங்க பற்று, சாப்பிடறதுக்கு என்னங்க பற்று, இப்படி நமக்கு தோணும். ஆனா நீங்க லௌகீகமான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க.
நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் அசக்தக அப்படிங்கிறதுக்காக சொல்லு. இப்ப நமக்கு சில பேரை நம்மளுக்கு அவ்வளவா நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஆனா அவங்களோட நம்மளுக்கு ஒரு உறவு முறை வேற இருக்கு. ஒரு ஒரு ஏதோ ஒரு வகையில உறவு முறையும் இருக்கு. ஆனா அந்த உறவு வந்து நல்லா இல்ல. ஒரு ஒரு கல்யாணம் காட்சிக்குன்னு கூப்பிடுறாங்க. என்ன பண்ணுவோம் நம்போ? நார்மலா இருந்தா என்ன பண்ணுவோம்? என்ன மதிக்கவே மாட்டான். அவன் வீட்டுக்கெல்லாம் யார் போவா? அதெல்லாம் போவே வேண்டாம். தேவையே கிடையாது. தூக்கி போடு அந்த பத்திரிகை. இப்படிதானே சொல்லணும். ஆனா ஒரு கர்ம யோகியாக தன்னுடைய வாழ்க்கையை அவன் நடத்தணும்னு முடிவு பண்ணியவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவனுக்கு பிடிக்கிறதோ, பிடிக்கலையோ, அவன் ரோல் என்ன? அந்த இடத்துல அவன் நாத்தனாரா? அவன் வந்து தங்கையா? அவன் வந்து அக்கா, அண்ணனா? அக்காவா? வாட் எவர் இட் இஸ். ஒரு ஃப்ரெண்டா? வாட் எவர் இட் இஸ். என்ன வேணா ஒரு உறவா இருக்கட்டும். அது எவ்வளவு வேணா ஸ்ட்ரெயின்டா இருக்கட்டும். அவன் போய் தான் ஆகணும். அந்த இடத்துல அவனுக்கு ஒரு ரோல் இருக்கு. முக்கியமா புரிஞ்சுக்கணும். ரோல் இருக்கு அப்படின்னா, சரி சில சில இடங்கள்ல நம்மளோட உறவு நம்மளுக்கு ஒரு ரோல குடுக்கும். அந்த ரோல்க்காக மா மரியாதை அதெல்லாம் எதிர்பார்க்காம பேசாம போயிரணும். போயிட்டு அந்த என்ன நடந்தாலும் சரி, அங்க நம்ம அந்த விஷயத்த நம்மளோட ரோல் பிளே அந்த என்ன வேலையோ அத முடித்து விட்டு பேசாம கிளம்பி வந்துரணும். ஒப்பீனியன்ஸ கேரி பண்ணிட்டே இருக்கக்கூடாது. இது லௌகீகமான வாழ்க்கையில நான் சொல்லக்கூடிய அசக்தக அப்படின்னு. ஏன்னா இதுதான் ஜென்ரலா நமக்கு ப்ராப்ளமே. நாம இப்ப போலாமா வேண்டாமா? நம்ம இவ்வளோலாம் படிக்கிறோம். யார் மேலயும் விருப்ப வெறுப்பு இருக்கக்கூடாதுன்னுலாம் சொல்லியிருக்காங்க. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கெல்லாம் படிச்சிருக்கோமே. நம்ம போலாமா வேண்டாமா? நார்மலி தோணும் நமக்கு. மனசு சும்மாவே இருக்காது. நம்மள கேள்வி கேட்டுட்டு குடஞ்சிட்டே இருக்கும். படிக்கிற ஆனா நீ போமாட்டேங்கிற அப்படிலாம் கேட்கும். அதுக்குதான் நான் சொல்றேன். போயிட்டு அந்தந்த ரோல் பிளே பண்ணிட்டு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டான விஷயம். பேசாம இருக்கணும். 10 பேருக்காவது ஃபோன் பண்ணி, நான்லாம் எதையுமே மதிக்காம போயிட்டு வந்துட்டேன் தெரியுமில்ல. ஆனாலும் அவங்க மதிக்கவே இல்லையே. ஆனா நான் கண்டுக்கவே இல்ல. இதுல என்ன பிரச்சனைன்னா, நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிக்கிறதுல இங்க ஒரு பெருமை. அப்புறம் நான் வந்து இந்த 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 குவாலிட்டிய நான் வந்து கொண்டு வந்துட்டேன் என் மனசுல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த இடமெல்லாம் அகங்காரத்தோட வேலை. இது எல்லாத்தையும் விட்டுட்டு அசக்தக அப்படின்னா எந்த விதமான அபிப்பிராயமும் இல்லை. பற்றற்றவன். முழுமையாக பற்றற்றவன். அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒருங்கு அப்படின்னு சொன்னார் திருவள்ளுவர். இந்த 5 புலன்களால் ஏற்படக்கூடிய அனைத்து உணர்ச்சிகளையும் அப்படியே உடுப்பான். உட்டானாதான் உனக்கு முக்தி என்பதற்கு நீ அந்த முக்தியை நோக்கியாவது நீ வந்து பயணிக்க முடியும். இல்லைன்னா முடியவே முடியாது. சுவாமி தயானந்தர் அழகா கேட்பார். யோசிச்சு பாருங்க. பொருட்களை நாம் அனுபவிக்கிறோமா? அல்லது பொருட்கள் நம்மை அனுபவிக்கிறதா? இது ஒண்ணு ரிலேஷன்ஷிப் பத்தி சொன்னேன். அசக்தக அப்படிங்கிறதுக்கு ஐம் டெல்லிங் இன் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ். இப்போ ஒண்ணு ரிலேஷன்ஷிப் பார்த்தோம். இன்னொன்னு பொருட்கள் பார்க்கணும். பொருட்கள்ல என்ன சொல்றார்? பொருட்கள் நம்ம அனுபவிக்கிறதா? அல்லது நாம பொருட்கள் கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தா, பொருட்கள் தான் நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. நாம கொஞ்சம் முதல்ல ஆசைப்பட்டு நாம வாங்கி அனுபவிக்கணும்னு வாங்கிடுறோம். அப்புறம் அதை விட முடியாம என்ன பண்றோம்? கைய போட்டு பிசைஞ்சு அப்படியே உள்ளேயே வச்சுக்கிறோம் எல்லாத்தையும். இப்ப எல்லாமே நம்மள அனுபவிக்க ஆரம்பிச்சு. கொஞ்ச நாள் ஆக ஆக இந்த நான் வந்து கன்சியூம் ஆக ஆரம்பிக்கிறேன். என்ன வந்து இந்த ஆசை என்பது என்னை வந்து கன்சியூம் பண்றது. அப்ப என்ன ஆகுது? என்னோட வசம் இல்லாம போயிடுது. அதனாலதான் இந்திரியங்களை மனதால் நியமிய வசப்படுத்த வேண்டும். அதை எப்படி நான் விடுறது? எனக்கு பொருட்கள் மேல இருக்கக்கூடிய ஆசைகள், பற்றுகள், எல்லாவற்றையும் மனிதர்கள் மேல இருக்கிற ஆசைகள், பற்றுகள் இது எல்லாத்தையும் எப்படி நான் விடுறது? எப்படி நான் ஒப்பீனியன் இல்லாம இருக்கிறது? அப்படின்னா, இந்த படைப்பு முழுவதும் இறைவன் அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல மனசுல கொண்டு வரும். இந்த படைப்பு முழுவதும் அப்படின்னா முழுவதும் டோட்டலி இந்த டோட்டாலிட்டி ஆஃப் த ஈஸ்வரா அத வந்து மனசுல வந்து நல்லா உள்வாங்கிக்கணும். அப்போ எல்லாமே ஈஸ்வரன் அப்படிங்கிற போது எனக்கு வேண்டியது வேண்டாதது ரொம்ப பிடிச்சது கொஞ்சம் பிடிச்சது லைட்டா பிடிச்சது ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு எல்லாம் இருக்குமா என்ன? எல்லாமே ஒண்ணுதான் எல்லாமே ஈஸ்வரன் தான் அப்படின்னு நினைச்சேன். அதனாலதான் நான் இது கர்மணி ஏவத்தை அதிகாரக அது எடுக்கும் பொழுது சொன்னேன். கர்ம யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா சோசியல் சர்வீஸ். இந்த என்டையர் சொசைட்டியை ஈஸ்வரனாக பார்த்து பாவித்து இந்த சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணா அதுதான் ஈஸ்வரனுக்கு பண்ணக்கூடிய சர்வீஸ். நம்ம இதுல சிருஷ்டி பிரகரணத்துல பார்த்தா கூட ஈஸ்வரன் அப்படிங்கிற விராட் ஸ்வரூபம் அப்படின்னு தான் சொல்றது. இந்த ஸ்தூலமாக இருக்கக்கூடிய இந்த உலகம் அனைத்தும் ஈஸ்வரன் தான். விராட் அப்படின்னு அவருக்கு பெயர் அப்படின்னு எல்லாம் சிருஷ்டியில இருக்கு. அதனால இந்த படைப்பு அனைத்தும் ஈஸ்வரன். ஒவ்வொரு செயலும் அவன் தொடர்பு உள்ளதுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எனக்கு பிடிக்கவே பிடிக்காதவங்க வீட்டுல நான் ஒரு காஃபி குடிக்க வேண்டிய அவசியம் ஆயிடுதா? அவன் ஈஸ்வரன். அவன் கொடுக்கும் காஃபி ஈஸ்வரன். குடிக்கும் நான் ஈஸ்வரன்.
நான் அந்த பாவனையில அதை பண்ணிட்டு நான் வெளியில வர முடியும். அது ஒண்ணும் பெரிய கஷ்டம் கிடையாது. இதெல்லாம் பண்ணாம என்னோட மனச நான் எல்லா விதமான கல்மிஷங்களோடும் தான் என் மனதை வைத்துக் கொள்வேன்னு சொன்னா சித்த சுத்தி என்பதற்கு அவகாசமே ஏற்படாது இல்லையா? இந்த இருந்தாதான் என்னால கர்ம யோகத்தை பண்ண முடியும். கர்ம யோகம் பண்ணும் பொழுது எனக்கு என்ன இது இருக்கணும், ஆட்டிடியூட் இருக்கணும்னா இந்த அசக்தக அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்ம சுவாமிஜி இந்த அசக்தகக்கு இன்னொரு ஆங்கிள் ஒரு இது சொல்றார். என்ன அப்படின்னா 2 விஷயம் பார்த்தோம். அசக்தகக்கு மட்டுமே இந்த 2 விஷயம். இப்ப 3வது ஒண்ணு பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, உன்னுடைய கடமையாக நினைத்து நீ செய். கடமை பியூட்டிஃபுல்லா பண்ணணும். என்ன பண்றியோ அதை நீ முழுமையாக உன்னுடைய கடமை. நான் இப்ப சொன்னதுதான் ரோல் பிளே அப்படிங்கிறது என்னோட டியூட்டி. நான் ஆஸ் அ சோ அண்ட் சோ நான் அங்க போனா ஒரு சோ அண்ட் சோவா பண்ணணும். அவ்வளவுதான். இப்போ நான் எனக்கு ஒரு மேரேஜ்ல என்ன ரோல் அந்த ரோல் பண்ணணும். எனக்கு ஸ்கூல்ல ஏதாவது கூப்பிடுறாங்களா அந்த ஸ்கூல்ல எனக்கு என்ன ரோல் அந்த ரோல் பண்ணணும். அவ்வளவுதான். எனக்கு அதுக்கு மேல அதை நான் யோசிக்கிறது இல்ல. இதுல சுவாமிஜி போடுற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த விதமான சுப்பீரியாரிட்டி ஆர் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வச்சுக்க கூடாது. ஏன்னா மனிதர்கள் பொதுவாக தங்களை வெறும் மனிதர்களாக நினைப்பதே கிடையாது. நான் இன்னார் அப்படிங்கறதுல ஆரம்பிக்கும் பொழுது என்னோட குலம் இது, என்னோட இது அது, என்னோட ஃபேமிலியோட இது ட்ரெடிஷன் இது, நான் இப்ப ஒரு ஆண் ஒரு பெண் எல்லா ஆடான்ஸும் நம்மளுக்கு இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனா சுவாமிஜி என்ன சொல்றார், நான் உயர்ந்த குலம், அது தாழ்ந்த குலம், அதெல்லாம் நினைக்க கூடாது. யார் நீங்க சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணும் பொழுது அங்க அதனாலதான் இந்த முன்னாடி சொன்னேன் எல்லாமே ஈஸ்வரன் சொன்னா அந்த ஈஸ்வரன்ல இது என்ன மட்டமான ஈஸ்வரன், அது என்ன உயரமான நல்ல ஈஸ்வரன், ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்க முடியுமா? நமக்கு என்ன கிருஷ்ணர் பிடிக்காது, எனக்கு இதுதான் முருகர் தான் பிடிக்கும், இல்லைன்னா எனக்கு சிவன் பிடிக்காது, எனக்கு விஷ்ணு தான் பிடிக்கும், இப்படி எல்லாம் நம்ம சொல்லிட்டு உட்கார்ந்துருக்க முடியுமா? எல்லாம் வெறும் பெயர்களும் வடிவங்களும் மாத்திரம்தான் வேறு வேறு. அனைத்தும் இறைவனே அப்படின்னு இருப்பதெல்லாம் இறைவனே அப்படின்னு அழகான ஒரு டாக் இருக்கு தயானந்த சரஸ்வதி சுவாமிஜி. அதுல அழகா சொல்லுவாரு எப்படி எல்லாத்தையும் இறைவனாக பார்ப்பது அப்படின்னு ரொம்ப விரிவா விஸ்தாரமா. ரொம்ப நாள் முன்னாடி கேட்டேன். இப்ப அந்த சிடி கூட என்கிட்ட இருக்கான்னு தெரியல. இப்ப ரொம்ப நாள் ஆச்சு அதுக்கு. அந்த மாதிரி அது இருப்பது அனைத்தும் இறைவன் தான் அப்படிங்கறத நம்ம நல்லா மனதுல கொண்டு வந்தாதான் நம்ம சுவாமிஜி சொல்ற இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இது ரெண்டுமே வள்ளுவர் அடிக்கடி எல்லா இடங்கள்லயும் சொல்வார். யார் மாட்டும் அப்படின்னு. யார் மாட்டும்னா என்ன, யாராக இருந்தாலும் இந்த விஷயத்த நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அந்த மாதிரி இந்த அசக்தக அப்படிங்கிறதுல எந்த ஒரு விஷயத்திலும் பற்று இருக்கக்கூடாது. எந்த ஒரு பொசிஷன்ல பற்று இருக்கக்கூடாது. எந்த ஒரு பொருளின் மீது பற்று இருக்கக்கூடாது. எந்த ஒரு ஐடென்டிட்டி மேல பற்று இருக்கக்கூடாது. வர்க்க பேதம் இருக்கக்கூடாது. வர்ண பேதம் இருக்கக்கூடாது. இப்ப வர்ணம் இல்ல அப்படின்னு சொன்னா கூட ஆழ் மனசுல இந்த வர்ண பேதம், நான் பிராமணன், நான் க்ஷத்ரியன், இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் உதவ போகிறது இல்லை. நம்ம ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் யாருக்கு தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த சகாமமாக கர்மம் பண்ணுகிறார்கள் இல்ல, அவர்கள் தான் இதை தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாடி கொண்டிருப்பது. நிஷ்காம கர்மம் அப்படிங்கிறத நாம எடுத்துக்கொண்டாச்சு, நான் முக்தியின் பாதையில் பயணிக்க போகிறேன்ற உறுதி எனக்கு வந்தாச்சுன்னா இது எனக்கு தேவையே கிடையாது. நான் என்னோட டியூட்டியை மாத்திரதான் பண்ணணும். யாருமே ஒரு காரியத்தை அதிகமாகவும் பண்ணிட முடியாது, குறைவாகவும் பண்ணிட முடியாது. என்ன தேவையோ அந்த அளவுக்குத்தான் காரியங்களை செய்ய முடியும். அப்படி செய்தால்தான் அந்த காரியங்கள் நன்றாக இருக்கும். அந்த தேவையான அளவு காரியம் செய்யறது அப்படிங்கிறது எப்போ அப்படின்னா, நான் அந்த காரியத்திற்கு என்னுடைய மனசை கட்டுப்படுத்தி ஈடுபட்டேன்னா தான். நான் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கன்னா உழுந்தடிச்சிட்டு போய் வேலை செய்யறது. பிடிக்கலன்னா நான் பாட்டுக்கு ஓரமா உட்காந்து நல்லா கஷ்டப்படட்டும், வரட்டுமே, என்ன இப்போ நம்ம வந்தா பாத்துக்கலாமே அப்படின்னு உட்காந்துட்டு. இதெல்லாம் ஆபீஸ்ல நிறைய பண்ணுவாங்க. நமக்கு ரொம்ப பதட்டமா இருக்கிற சமயத்துல நமக்கு ஹெல்ப் கிடைக்காது. போயிட்டு போறதுன்னு நம்மளே அப்புறமா எப்படியோ பகவானோட ஹெல்ப்போட எப்படியோ காரியத்தை பண்ணிடுவோம். அந்த மாதிரி இந்த அசக்தக அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்லோகத்தோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு, அசக்தனாக அவன் இந்த கர்மேந்திரியங்களை கர்மயோகம் செய்வதற்கு உபயோகப்படுத்தினான். அந்த அசக்தன் அப்படிங்கிறதுக்கு என்ன குவாலிபிகேஷன்னா, இந்திரியங்களை மனதால் நன்றாக கட்டுப்படுத்தி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனதால் இந்திரியங்களை கட்டுப்படுத்தி அசக்தனாக இந்த கர்மேந்திரியங்களை கொண்டு அவன்
காரியங்களை யோகமாக கர்மயோகமாக செய்தால் அவன் விசிஷ்யத்தே. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், யாரை விட விசிஷ்யத்தே? விசிஷ்யத்தேனா அவன் சிறந்தவன். எங்க கம்பேர் பண்றார் சிறந்தவன்னா? அதுக்கு ஆதிசங்கரர் சொல்றார், மித்யாச்சாரனை காட்டிலும் இவன் பெட்டர்ப்பா, இவன் சிறந்தவன் அப்படின்னு சொல்றார். மித்யாச்சாரன் என்ன சொன்னோம் முன்னாடி ஸ்லோகத்துல? அவன் வெளியில எல்லாத்தையும் அவன் அடக்கிற மாதிரி காமிச்சுட்டு உள்ளுக்குள்ள ஓவரா அவன் வந்து திங்கிங் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான் அப்படின்னா அவன் மித்யாச்சாரன். இங்க உள்ள இருக்கக்கூடிய அனைத்தையும் அவன் நியமித்து அவன் அதை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு வெளியில வந்து ஏகப்பட்ட காரியம் இவன் செய்யலாம். நீங்க 2 சீன் மனசுல வந்து ஒரு பிக்சர் கொண்டு வாங்க. ஒருத்தர் வந்து உட்கார்ந்துட்டே இருக்காரு, ஆனா உள்ளுக்குள்ள ஒரே குப்பையா இருக்கு அவருக்கு. இன்னொருத்தர் வந்து உள்ள ஃப்ரீயா இருக்காரு, ஆனா வேலை பயங்கரமா செய்யறாரு. இதத்தான் சிறந்தவன் சொல்றார். அப்ப என்ன கொண்டு வர்றார் கிருஷ்ணர்? நீ கர்மம் செய்ய வேண்டும், செயல் புரிய வேண்டும், ஆனா ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும்? பற்றற்று இருக்கு. அதுதான் இன்னைக்கு நாம இந்த 2 ஸ்லோகத்துல தெரிஞ்சுக்கிற விஷயம். மேற்கொண்டு இருக்கிறத நம்ம அடுத்த வகுப்புல படிக்கலாம்.